பிரபலமா இருக்கணும். அப்படி புதுக்கோட்டை மாவட்டத்துல ரொம்ப பிரபலமா இருக்கிற ஒரு உணவு தான் முட்டை மாஸ். புதுக்கோட்டை மாவட்டத்துல போயிட்டு முட்டை மாஸ் எங்க அப்படின்னு கேட்ட உடனே அட வாங்க தம்பி அப்படின்ட்டு நம்மள முத்துப்பிள்ளை கேண்டீன் கூட்டு போயிறாங்க. அப்படி ஒரு பிரபலம் இந்த முட்டை மாஸ் அங்க. அந்த முட்டை மாஸ்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்களே பாருங்க. தெற்கு பக்கம் போகும்போது நம் கண்ணில் படும் ஒரு நகரம் புதுக்கோட்டை. புதுக்கோட்டை என்றவுடனே நமக்கு ஞாபகம் வருவது தொண்டைமான் ராஜா, பிறகு ஜெமினி கணேசன், முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி. இப்படி நிறைய சிறப்புகளை தன்னுள்ளே கொண்டிருக்கிற புதுக்கோட்டை ஒரு அசத்தலான காரமான ஒரு உணவும் இங்கே மிக பிரபலம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் புதுக்கோட்டை மக்களிடம் முட்டை மாஸ் என்று சொன்னால் கண்கள் விரியும். அட முட்டை மாசா, வாங்க நம்ம முத்துப்பிள்ளை கேண்டீன் போகலாம் என்று நம்மை அன்போடு அழைத்து போகிறார்கள். முட்டை மாஸ், அவித்த முட்டையை வைத்துக் கொண்டு தயாராகும் இந்த சைட் டிஷ் புதுக்கோட்டை இரவு உணவகங்களில் ரொம்ப பிரபலம். இதை அறிமுகப்படுத்தியதாக சொல்லப்படும் முத்துப்பிள்ளை கேண்டீன் சென்று பார்த்தபோது சுட சுட முட்டை மாஸ் தயாராகி கொண்டிருந்தது. சின்ன சின்னதாக நறுக்கப்பட்ட அவித்த முட்டை, வெங்காயம், தக்காளி, மிளகாய்த்தூள், கருவேப்பிள்ளை, பிறகு சில மசாலா தூள்கள், ஒரு ரகசிய குழம்பு, இவையெல்லாம் ஒன்றாக கலந்து தோசை கல்லில் சில நிமிடங்கள் கொதித்த பின்னர் சுட சுட காரமாக இந்த முட்டை மாஸ் ரெடி. 50 வருஷத்துக்கு முன்னால் ஒன்றும் சாப்பிட ஒன்றும் இல்லைன்னு மாஸ்டரா முட்டையை வெட்டி போட்டு குழம்பு ஊற்றி ஒன்று தயார் பண்ணார். அதுதான் மாஸ்னு பேர். காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரையும் கடை சார். மாசு எந்த டைம் கேட்டாலும் போட்டு தருவோம். மாசு ஒரு நாளைக்கு 1700 மாசு கிட்ட ஓடும். ஒரு மாசு 20 ரூபா. ஒரு மாசுக்கு 2 முட்டை. பச்சை முட்டை மாஸ், கோல்டன் மாஸ், வெட்டு மாஸ், நைஸ் மாஸ் அப்படின்னு பல வகை போடுவோம் மாஸில். இப்போது புதுக்கோட்டை நகரின் அநேக இரவு உணவகங்களில் மாலை 5 மணிக்கு மேல் இந்த முட்டை மாஸ் தயாராவதை பல இடங்களில் பார்க்கலாம். 1950 இருந்து இந்த முட்டை மாஸை விற்று வரும் இவர்கள் தக்காளி, வெங்காயத்தின் விலை ஏறும்போது கூட இவர்கள் முட்டை மாசின் விலையை ஏற்றுவதில்லை. சொந்த ஊர் புதுக்கோட்டை தான். இங்கே பிறந்து வளர்ந்து எல்லாமே. ஆமாம், 20 வருஷம் சாப்பிட்டு இருக்கேன். நல்லபடியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை மாசு, இது ஆம்லெட் எல்லாமே அனைத்தும் நல்லா இருக்கும். அதுவே அந்த ருசிக்காவடியே வந்து சாப்பிட்றது. இந்த முட்டை மாஸ் கூடவே இவர்கள் கண்டுபிடித்திருக்கும் இன்னொரு இரவு உணவு லாபா. எதற்காக இப்படி ஒரு பெயர் வைத்தார்கள் என்ற வரலாறு தெரியவில்லை. ஆனால் உடைத்த முட்டையை பரோட்டாவுக்குள் ஊற்றி வெங்காயம், தக்காளி சேர்த்து அதை மடித்து வேக வைத்து 4 துண்டுகளாக நறுக்கினால் வருவதுதான் லாபா. இதுவும் இந்த கடையில் வெகு பிரபலம். புதுக்கோட்டையை தெரிந்தவர்களுக்கு இந்த முட்டை மாசும் லாபாவும் ரொம்ப பிரபலம். தினமும் இரவு ஆனால் இங்கு வந்து இதை சாப்பிடாதவர்கள் இந்த ஊரில் வெகு சிலர் தான் இருக்க முடியும். புதுக்கோட்டை தெரியாதவர்களுக்கும் அந்த வழியே செல்லும் போது நிச்சயம் உங்கள் வாகனம் முட்டை மாசுக்காக 1 மணி நேரம் நின்றாலும் தப்பில்லைதான். ஏனென்றால் வாழ்க்கையின் அழகே இது போன்ற சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள் தான்.